திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 68வது நாள். இந்த 68வது நாள் நம்ம எந்த திருப்புகழை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு பொதுப்பாடல்களுக்கு உண்டான திருப்புகழை தான் பார்க்க போகிறோம். பொதுப்பாடல் திருப்புகழ்னா என்ன அப்படின்றத போன பதிவிலேயே நிறைய பதிவுகள்லையும் நான் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு ஸ்தலத்துக்கோ கோவிலுக்கோ சொந்தமான திருப்புகழ் அப்படின்னு கிடையாது. பொதுவாக முருகன் மேல் அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருப்புகழ், அதுதான் பொதுப்பாடல்கள் திருப்புகழ். இந்த பொதுப்பாடல்கள் திருப்புகழுடைய எண் பார்த்திங்கன்னா 1295. நீங்கள் திருப்புகழ் அமுதம் புத்தகத்தை கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எண்ணை நீங்கள் எடுத்துக்கலாம். படிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். எப்பவும் போல் இந்த திருப்புகழை நான் 3 தடவை படிப்பேன். முதல் தடவை என்னோட நீங்கள் பார்த்துட்டே வரலாம். 2வது தடவை என்னோட படித்து பழகலாம். 3வது தடவை இதோடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறேன். நித்தம் உற்று உனை நினைத்து மிக நாடி நிட்டை பெற்றியல் கருத்தர் துணையாக நத்தி உத்தம தவத்தின் நெறியாலே லக்கிய லக்கண நிறுத்தம் அருள்வாயே வெற்றி விக்கிரம வரக்கர் இளைமாள விட்ட நத்து கரனுக்கு மருகோனே குற்றமற்றவர் உள்ளத்தில் உறைவோனே குக்குட கொடி தரித்த பெருமாளே. இவ்வளவுதான் இந்த திருப்புகழ். ரொம்ப சின்ன திருப்புகழ் தான். இதை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். நித்தம் உற்றுனை நினைத்து மிக நாடி நிட்டை பெற்றியல் கருத்தர் துணையாக நத்தி உத்தம தவத்தின் நெறியாலே லக்கிய லக்கண நிறுத்தம் அருள்வாயே வெற்றி விக்கிரம வரக்கர் கிளைமாள விட்ட நத்து கரனுக்கு மருகோனே குற்றமற்றவர் உள்ளத்தில் உறைவோனே குக்குட கொடி தரித்த பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இவ்வளவு சின்ன திருப்புகழ் பார்த்தீங்களா? இப்போ இந்த திருப்புகளுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். நித்தம் உற்றுனை நினைத்து மிக நாடி அப்படின்னா, முருகா முருகா முருகான்னு முருகனையே நினைந்து உள்ளத்தால் உருகி இருக்கும் பொழுது, நிட்டை பெற்றியல் கருத்தர் துணையாக அப்படின்னா யோக நிஷ்டைகளாலையும் தவத்தாலையும் முருகப்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய முருகனுடைய அடியார்களை துணையாக கொண்டு நத்தி உத்தம தவத்தின் நெறியாலே அப்படின்னா அந்த நல்லொழுக்கத்தில், இந்த முருகனுடைய அடியார்கள்லாம் எந்த நல்லொழுக்கத்தில் நின்று முருகனை தியானிக்கிறாங்களோ அதே தவ நெறியில், உத்தமமான நெறியில் நானும் நின்று லக்கிய லக்கண நிறுத்தம் அருள்வாயே. நிறுத்தம்னா என்ன அர்த்தம்னா நடனம். நடன சாஸ்திரத்தில் என்னென்ன சாஸ்திரங்கள் சொல்லிருக்கோ அதுபடி நீ ஆடக்கூடிய நடன தரிசனத்தை எனக்கு குடுமுருகா அப்படின்னு கேட்குறார். லக்கிய லக்கண நிறுத்தம் அருள்வாயே. முருகப்பெருமான் காலை தூக்கி ஆடும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கும். அந்த நடன காட்சியை அருணகிரிநாதர் பார்க்கணுமாம். அதை எனக்கு காட்டு அப்படின்னு கேட்குறாரு. வெற்றி விக்கிரம வரக்கர் கிளை மாள விட்ட அப்படின்னா இந்த அசுரர்கள், அந்த அத்தனை பேருடைய அசுரர்களுக்கு எவ்வளவு பராக்கிரமம் இருந்தாலும் அது அத்தனையும் முருகன் முன்னால் சாம்பலாகி போக நத்தகரனுக்கு மருகோனே. நத்தகரன் அப்படின்னா என்னென்னா மகாவிஷ்ணுவுடைய பெயர். மகாவிஷ்ணுவுக்கு மருமகப் பிள்ளையாய் இருக்கக்கூடியவன் மருகோனே. குற்றமற்றவர் உள்ளத்தில் உறைவோனே. எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் எப்பொழுதும் முருகப்பெருமானையே யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவனே. குக்குட கொடி தரித்த பெருமாளே. குக்குடம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் சேவல் அப்படின்னு அர்த்தம். சேவல் கொடி, முருகப்பெருமானுக்கு சேவற்கொடியோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அதனால் சேவல் கொடியை கையில் தரித்திருக்கக்கூடிய என்னுடைய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்.
இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க திருப்புகழ். நம்ம ஏன் பொதுப்பாடல்கள் திருப்புகழை கொஞ்ச நாளாக பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். முதல்ல படிக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன திருப்புகழாக எடுத்து கொடுக்கும் பொழுது அவங்களால சுலபத்தில் படிக்க முடியுன்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு சுலபத்தில் வரும். அதனால தான் எதெல்லாம் சின்ன திருப்புகழாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து நான் இதை பதிவில் போட்டுட்டு வரேன். மறுபடியும் நாளை முருகப்பெருமான் அருளால் மற்றொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.